அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல 2 சம்பவங்கள் எனக்கு ரொம்ப மனசை பாதிக்க வச்சது. இது 2 சம்பவம் தான் நடந்திருக்கா, மற்ற சம்பவங்கள் நடக்கலையா அப்படின்னு கேட்டா, இந்த 2 சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பேசுவோம். ஒண்ணு விஜய் அவர்கள் வெளிநாட்டு, அதாவது மலேசியாவுக்கு போயிட்டு இசை வெளியீட்டு எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வராரு. சென்னை ஏர்போர்ட்ல அந்த கூட்ட நெரிசல்ல விஜய் அவர்கள் தவறி விழுகிறாரு. காவலர்கள் பாதுகாப்பா அவரை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, திருத்தணியில அந்த ட்ரெயின்ல நடந்த பிரச்சனை சம்பவம். அதை அந்த வீடியோ பாக்குறவங்க யாருமே அன்னைக்கு நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது. அடுத்த வேளை சாப்பாடை நிம்மதியா சாப்பிட்டு இருக்க முடியாது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாப்பா வளர்க்க போறோம், நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரெயின்ல அனுப்ப போறோம், நம்ம குழந்தைகளை ஏர்போர்ட்டுக்கு எப்படி போக போறாங்க, நம்ம குழந்தைகள் நம்ம பசங்க எப்படி ஒரு கட்சி மாநாட்டுக்கு போக போறாங்க, நம்ம பசங்க எப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போக போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதை சிந்திக்காம அதை கடந்தே போயிருக்க முடியாது அந்த நாட்களை. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம், இதுக்கு தீர்வு தான் என்ன? எதிர்கட்சிகள் எல்லாமே அறிக்கை விடலாம், அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல, போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல, படிப்பறிவு இல்லாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க, பெற்றோர்கள் சரியா வளர்க்கல, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போறாங்க. உண்மையான தீர்வு என்ன, யார் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்றத பத்தி அந்த வீடியோல நான் தெளிவா பேச போறேன். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை இந்த செய்தியை கடத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பார்த்து புரிஞ்சுக்கிறேங்க நான் என்ன சொல்ல வரேன்றத. தற்குறிகள்னு சொல்லிட்டு நான் தமிழை வச்சிருப்பேன். தற்குறிகள்னு சொல்லிட்டு இப்ப நான் தாவேக்கா அல்லது விஜய் ரசிகர்கள் இவங்களை மட்டும் நான் தற்குறிகள்னு சொல்றத நான் என்னைக்குமே ஏத்துக்கிட்டது கிடையாது. அந்த வார்த்தைகளை நான் தாவேக்காவுக்கு நான் பயன்படுத்தினதே கிடையாது. அதை நான் டிஸ்கிளைமராகவே நான் சொல்லிடுறேன். சோ அப்ப யார் இந்த தற்குறிகள் அப்படின்னு கேட்டா, தாவேக்கால இருக்கிறவங்களும் தாவேக்கால இல்லாதவங்களும், விஜய் ரசிகர்களும் விஜய் ரசிகர் இல்லாதவங்களும் எல்லாருக்குமே இந்த தற்குறிகள்ன்ற அந்த அடைமொழி பொருத்தமானதாக இருக்கும். யாரெல்லாம் தான் தற்குறி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, படிச்சுட்டு அறிவு இல்லாம இருக்கான் இல்லையா, ரீல்ஸுக்காக ஒரு கொலை கூட பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான் இல்லையா, நான் ரீல்ஸ் எடுக்கணும், நான் இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும், பேஸ்புக்ல ரீல்ஸ் போடணும், ட்விட்டர்ல நான் ஒரு சோசியல் மீடியால நான் பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்குறான் இல்லையா, அடுத்தவங்களை கொலை செய்யற வரைக்கும் போறானுங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் தற்குறி. தான் நேசித்த ஒரு தலைவர், தான் நேசிக்கிற ஒரு நடிகர், அந்த நடிகருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சும்மா அந்த எப்ப பார்த்தாலும் இந்த போனை தூக்கிட்டே சுத்துறானுங்க இல்லையா, அவனுங்க என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, எம்பிஏ படிச்சிருந்தாலும் சரி, அவனுங்க எல்லாம் தற்குறி. இதுதான் நான் தற்குறிக்கு கொடுக்குற விளக்கம். சோ இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் விஜயோட அந்த ஏர்போர்ட்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம். அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றத பத்தியும் பேசலாம். நீங்க சமீபமா பார்த்திருப்பீங்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படி இப்படின்னு போயிட்டு இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் அந்த கேஸ் போய் தாவேகா கட்சிக்காரங்க எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தற்குறி கூட்டத்தினால. தற்குறி கூட்டம்னா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நான் ஒரு தலைவர், கட்சி தலைவர் வர்றாரு, அல்லது எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வர்றாரு, அவரை நான் பார்க்கணும், அவர் பேசுற இதை நான் ஒரு போட்டோ எடுக்கணும், அவரை கூட சேர்ந்து நின்று ஒரு செல்ஃபி எடுக்கணும், இவ்வளவுதான் அவனுங்களோட மனநிலை. இவனுங்களை எப்படி நம்ம தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்ததுன்னா, கொஞ்சமாவது சுய அறிவு இருந்திருந்தது அப்படின்னா, ஒரு தலைவர் வராரு, அவர் என்ன பேசுறாருன்றதை நம்ம கேட்கலாம். நம்மளுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம நல்லா இருக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் என்ன செய்ய போறாருன்றத அவர் சொல்றத நம்ம கேட்போம். அவர் வராரு, எனக்கு பிடிச்ச ரசிகர், எனக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், மிகப்பெரிய நடிகர், அந்த நடிகரை நீங்க பண்ண வேலைனால அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நீங்க பண்ண வேலைனால இன்னைக்கு அந்த ஆளு சிபிஐ வரைக்கும் போய்கிட்டு இருக்காரு. சோ இதுதான் நீங்க அவர் மேல வச்சிருக்க அன்பா, இதுதான் அவர் மேல வச்சிருக்க மரியாதையா? நீங்க எப்படி தாவேக்கா தொண்டரா, உண்மையான தொண்டன் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான். உண்மையான தொண்டன் வேடிக்கை பார்ப்பான், விஜய் என்ன பேசுறான்றத கேட்பான். உண்மையான ரசிகன் என்னைக்குமே அப்படி பண்ணவே மாட்டான். நான் விஜயோட ரசிகனா இருந்தவன், நான் கொடி கட்டி இருக்கேன், நான் போஸ்டர் ஒட்டி இருக்கேன். யூத் படம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல அந்த ஆடியோ ரிலீஸ் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது நானும் அந்த கூட்டத்துல இருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள்ல நானும் ஒருத்தனா இருந்திருக்கேன்.
நான் வந்து என்னைக்குமே விஜய்க்கு வந்து கெட்ட பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுனது கிடையாது. என்னைக்குமே விஜய்க்கு வந்து கெட்ட பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த நடவடிக்கையிலுமே ஈடுபட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வந்து உண்மையான ரசிகனா இருந்தேன். அரசியல் அவரோட கருத்துக்கள், அவரோட பேச்சுக்கள் அதெல்லாம் வந்து எனக்கு நம்ம டோட்டலா வித்தியாசமா இருக்கு. அதனால வந்து அரசியல்ல வந்து நான் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனா நான் அடிப்படையில ஒரு விஜய் ரசிகன். ஏதோ ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ரசிகனா இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரை பக்கத்துல பார்த்தா அவரை போட்டு அடின்னு அடிக்கிறதா அந்த ரசிகரோட அன்பை வெளிக்காமிக்கிறது. நீங்க பண்ற தற்கூரித்தனத்தினால இந்த கரூர் வழக்கு வந்து இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. சிபிஐ வந்து அவங்க எல்லாருமே நினைக்கலாம் வந்து சிபிஐ வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து தலைவருக்கு வெற்றி தான். உங்க தலைவரும் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறாரு மக்கள் மன்றத்துல. இந்த இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்தது யாரு? நீங்க எதிர்கட்சியை சொல்லலாம், போலீஸை சொல்லலாம், யாரை வேணாலும் சொல்லலாம். இந்த கூட்ட நெரிசல் எப்படி நடந்ததுன்றது ஒவ்வொருத்தரோட மனசாட்சிக்கும் தெரியும். அந்த மனசாட்சிக்கும் தெரியலன்னா அவன் வந்து உண்மையிலே தற்கொலை தான். சோ அதே தற்கொலைத்தனமான வேலைகள்லாம் சென்னை ஏர்போர்ட்லயும் நடக்குது. ஒவ்வொரு முறையும் விஜய் வந்து எங்கேயாவது போயிட்டு வரும்போது சென்னை ஏர்போர்ட்ல அந்த மாதிரிதான் நடக்குது. மலேசியாவுக்கு போயிருக்காரு. மலேசியால கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேர் அந்த ஸ்டேடியத்துல வந்து கூடினாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்தாங்க. அங்க இருக்க காவல்துறை, அங்க இருக்க அரசாங்கம் இதுதான் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருந்தாங்க. இதை பண்ணக்கூடாது, இதை பேசக்கூடாது, இந்த கொடியை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு குரூப் வந்து கொடியை காமிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது மலேசியா எவ்வளவு கட்டுப்பாடுகளோட இருந்தது. இந்த 85,000 1,00,000 பேர் கூடின கூட்டத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா, ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்குமா? அவர் அழகா நின்று பாக்குறாங்க, அவர் என்ன பேசுறன்றதை கேட்கிறாங்க, அவரை கொண்டாடுறாங்க, அவரை பார்த்தாலே அப்படியே சந்தோஷப்பட்டு அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க ஆடுற மாதிரி தான் அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. செல்ஃபி எடுத்தாங்க, அவர் வர்றதை வந்து பயங்கரமா குதூகலிச்சு கொண்டாடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி தற்கொலைத்தனமான எந்த வேலையுமே அவர் இங்க பண்ணல. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு மட்டும் என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட பெற்றோர்களை விட்டுறீங்க, உங்களோட நண்பர்களை விட்டுறீங்க, உங்களோட காதலியை விட்டுறீங்க, உங்களோட மனைவியை விட்டுறீங்க, உங்களோட குழந்தைகளை விட்டுறீங்க, எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி மனிதர்? இதுக்குதான் நான் வந்து இந்த குரூப்பை தான் வந்து நான் தற்கொலைன்னு சொல்றேன். மனுஷன் வந்து மலேசியா போயிட்டு வராரு, வந்த உடனே அந்த ஏர்போர்ட்ல தளபதினு கத்திக்கிட்டு ஓடி அந்த ஆள கூட்ட நெரிசல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது? இதுதான் உங்க தலைவர் மேல நீங்க வச்சிருக்க அன்பா? இதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் மேல நீங்க வெளிப்படுத்துற அன்பா? அவர் விழுந்து எந்திரிச்சு அந்த போற வீடியோ உங்களெல்லாம் நீங்க எல்லாம் பாக்கலையா? அதையும் ரீல்ஸா போட்டு தான் கொண்டாடுவீங்களா? என் தலைவன் விழுந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத தாவேக கட்சிக்காரங்க முதல்ல தயவு செஞ்சு உணருங்க. நீங்க உண்மையிலே கட்சிக்காரங்களா இருந்தா கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டாங்க. லயலாமணி பண்றாப்லையா, ஈசிஆர் சரவணன் பண்றாப்லையா, இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து என்னால சொல்ல முடியும். அவங்க எல்லாம் ரசிகர்களா இருந்து வந்தவங்க தான். அவங்களோட நீங்க கொடி கட்டி வந்து யாரும் போஸ்ட் அடிச்சுலாம் வரல. அப்ப என்ன உங்களோட நோக்கம் என்ன? உங்க தலைவரை துன்பப்படுத்துறதா, உங்க தலைவருக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதா, அல்லது உங்களோட இயற்கையான அறிவே அவ்வளவுதானா? நீங்க இயற்கையிலே தற்கொலையா? நீங்க எதுக்கு படிக்கணும்? நீங்க எதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து செல்போன் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா காலகட்டத்துல இந்த காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க உண்மையிலே விஜய் ரசிகரா இருப்பீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை மட்டும் விடட்டும், இந்த மாதிரி பண்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு வந்து நீங்க ரசிகரா இருக்கிறதுக்கும் அல்லது தொண்டரா இருக்கிறதுக்கும் தகுதியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடட்டும். அது அந்த கூட்டத்தை பெரிய கூட்டம் தான் அப்படியே போயிடும். என்னையா நம்மளால வந்து இந்த ஆளு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நீங்க என்ன புரிதல் வச்சிருக்கீங்க, என்ன மனப்பான்மையோட நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றதா எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்கள், அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் வந்து தயவு செஞ்சு கண்டன அறிக்கைகள் கொடுங்க. எதற்கெடுத்தாலும் போலீஸ், எதற்கெடுத்தாலும் அரசாங்கம் சரியில்லை, எதற்கெடுத்தாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும் உங்களுக்கு? ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள போறதே வந்து தப்பு. அவ்வளவு கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி அவங்க போலீஸ்காரங்களும் ஒரு மனுஷங்க தானே.
அங்க இருக்க அந்த அந்த காவல்துறை அதிகாரிகளும் அங்க இருக்க பாதுகாப்பு அதிகாரிகளும் அவங்களும் ஒரு மனுஷன், அவங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்கள மீறிட்டு தானே நீங்க உடைச்சிட்டு போறீங்க. இப்ப கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன, எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்? உங்களை தடியடி நடத்தி அங்க இருந்து கூட்டத்தை கலைக்கணுமா? அப்படி நடத்தினாலும் காவல்துறை வந்து எங்க ரசிகர்களை வந்து தடியை நடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வந்து வீடியோ போடுறாரு. என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, என்னோட தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னதான் பண்ணணும்? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? உங்களை அசிங்கமா பேசுறாங்களே, தற்குறின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே எல்லாருக்குமே, அது உங்களுக்கு எல்லாம் கோவமா வரலையா? உங்க தலைவர் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, அதுல எல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அவர் எப்ப அரசியலுக்கு அவரை வந்து வேலை செய்ய விடுங்க, அவருக்கு மக்களுக்கான வேலைகளை செய்ய விடுங்க, மக்கள் பிரச்சனைகளை பேச விடுங்க. அதை விட்டுவிட்டு உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாம வந்து அவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வெளியே வர்றதுக்கே பயப்படுறாரு. வெளியில வந்தோம்னா நம்மளை பார்க்க வரேன்ற பேர்ல இவனுங்க ஏதாவது பண்ணி வச்சிருக்கானுங்க, இது நம்மளுக்கு இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து ஈரோடு மீட்டிங்ல வந்து ஒருத்தன் மேல ஏறான். அவரே இறங்குன்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட டயலாக போட்டு எந்த அளவுக்கு காமெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காமெடி பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு ரீல் மெட்டீரியலா உங்களோட கட்சி தலைவரா நீங்க மாத்துறீங்க, ஒரு ரீல் மெட்டீரியலா உங்களோட உங்களுக்கு பிடிச்ச நடிகரை உச்ச நட்சத்திரத்தை வந்து நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. அதுதான் நீங்க பண்ண ஒரு பெரிய விஷயமே. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க சும்மா டிவிக்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தளபதி என்ன தளபதி? அந்த தளபதி மேல உங்களுக்கு உண்மையிலே பாசம் இருக்கா? அந்த தளபதி மேல உங்களுக்கு உண்மையிலே மரியாதை இருக்கா? அந்த தளபதியை வந்து நீங்க அப்படியே கொண்டாடுறத வந்து மனப்பூர்வமா கொண்டாடுறீங்களா? அப்படி கொண்டாடுறவன் இந்த மாதிரி வேலைகளை பண்ண மாட்டான். அப்படி கொண்டாடுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படி கொண்டாடுறவங்க தாவேக்கால வந்து தொண்டர்களா வந்து உண்மையான தொண்டர்களா, என் தலைவர் வந்து மக்களுக்காக ஆட்சிக்கு வரணும், என் தலைவர் வந்து அடுத்த முறையில வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான தொண்டர்கள் உண்மையில நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரும் இந்த வேலைகளை பண்ண மாட்டாங்க. சோ இந்த தற்குறி கூட்டத்தை வந்து ஒழிக்கணும். இந்த தற்கொலை கூட்டத்தை மாத்தணும் அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள், சம்பந்தப்பட்ட கட்சியினர் அல்லது சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நடிகர்கள் வந்து இதை சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பேசணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இது மாறுதலுக்கு உண்டாகும் அப்படின்றதான் என்னோட இந்த விஜயோட அந்த ஏர்போர்ட் சம்பவத்தை பத்தி ஒரு கருத்து. அடுத்து வந்து திருத்தணிக்கு வருவோம். திருத்தணியில ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு, இவனுங்க ரீல்ஸ் எடுக்கிறானுங்க ஒரு 4 பேருமே சின்ன பசங்க, எல்லாமே மைனர்ஸ், 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க. 4 பேர் வந்து அதுல ஒருத்தன் வந்து கத்தியோட வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. கத்தியோட வச்சு டான்ஸ் ஆடிட்டு ஒரு வடமாநில இளைஞர் உட்கார்ந்துருக்காப்ல, அந்த இளைஞரை வந்து டீஸ் பண்றான். அந்த பையன் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்காக அந்த பையனை ட்ரெயினை நின்னோடனே அந்த பையனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த 4 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து வெட்டுறானுங்க. ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அதையும் எடுத்து ரீல்ஸா போறானுங்கன்னா என்ன மனநிலையில இருக்கும்? அவனுக்கு அந்த 4 பேரை சேர்ந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே, கத்தியோட ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே ட்ரெயின்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த பப்ளிக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த சம்பவம் நடக்காம தடுத்திருக்கலாம். எமர்ஜென்சி செயின் ஒண்ணு இருக்கு, அது யாருக்காவது தெரியுமா? இந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த ட்ரெயின்ல போனவங்க எல்லாருமே தற்குறியா? நீங்க அந்த எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுத்திருந்தா அந்த ட்ரெயின் நின்றுக்குமா? அந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா அந்த பசங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி இருப்பானுங்க. அந்த வடமாநில இளைஞரோட அட்லீஸ்ட் அந்த காயம் இல்லாம தப்பிச்சிருப்பான். அதை ஏன் யாருமே பண்ணல? சோ இதுல எல்லாருமே குற்றவாளி. அந்த 4 பசங்க மட்டும் கிடையாது, அந்த ட்ரெயின்ல அந்த பெட்டியில பயணம் செய்த எல்லாருமே குற்றவாளி. யாருக்கோ ஒருத்தனுக்கு நடக்குது, யாரையோ ஒருத்தனை வெட்டுறான், நமக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அதையும் அவனுங்க வந்து வெட்டுறது மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறானுங்கன்னா நீங்க அந்த வெட்டினதை ரீல்ஸ் எடுத்து இங்க பாருங்க, நாங்க வந்து ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தோம், அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இளைஞர்களே இதை பாருங்க, இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதையும் நீங்க ரீல்ஸா போடுவீங்க. இந்த மாதிரி உண்மையான நடக்கிற சம்பவங்களை வந்து நான் வந்து என்னோட சேனல்ல வந்து ரீல்ஸா போடுறேன், நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுப்பீங்க. சரிப்பா, நாங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து திரும்ப வந்து வர்ற எதிர்வினைகளுக்கு வந்து யார் பொறுப்பு, நீயா பொறுப்பு அப்படின்றது நீங்க கேட்கறதே எனக்கு தாராளமா புரியுது. நம்ம அந்த லெவலுக்கு அவனுங்களை போய் தடுத்து கத்தியை வாங்கி தூக்கி போட்டு அவனுங்களை போய் சண்டை போட்டு அங்க ஒரு ஃபைட்ல நடக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் அந்த செயினை பிடிச்சி இழுத்திருந்தாலாவது அந்த ட்ரெயின் நின்றுக்கும். அந்த ட்ரெயின் நின்னோன்னு அந்த பசங்க வந்து ஆகா அந்த ட்ரெயின் நின்றுச்சு, யாரோ வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டானுங்க, நம்ம இறங்கி ஓடிடலாம்னு சொல்லிட்டு அந்த பயத்துல ஓடினாங்கன்னா
அந்த இளைஞனை வந்து அந்த ரத்த வெள்ளத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம், அதுக்கு முன்னாடியே காப்பாத்திருக்கலாம். ஆனா அதே நம்மள ஒருத்தர் தான் அந்த அவனுங்க வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வெட்டினோன்னா அந்த அந்த பையனோட சத்தம் வந்து நீங்க வீடியோ பாருங்க, அந்த பையனோட சத்தம் வந்து அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஓடியாந்து அவர் வந்து அவர் அந்த பசங்களை விரட்டி அதுக்கப்புறம் அவர் வந்து போலீஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அவரும் நம்ம கூட இருக்க ஒருத்தர் தான், அவரும் நம்ம கூட இருக்க சக மனிதன் தான். அந்த மனிதனுக்கு அக்கறை வந்து ட்ரெயின்ல போனவங்களுக்கு ஏன் இல்ல? போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுக்கு வந்து விடிவே கிடையாது அப்படின்றதா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. காவல்துறை கண்டுக்காது, போதை பொருள் நடமாட்டம் அதிகமாவே இருக்கு. நீங்க வந்து படிக்காதவங்க போதை பொருள் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். படிக்காத பசங்க ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்க ஒரு மாதிரி அழுக்கா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிரஸ் அவனில அரெஸ்ட் பண்ண சம்பவங்கள்லாம் நீங்க நியூஸா பாத்திருப்பீங்க இல்லையா? சென்னையில எக்ஸ்பிரஸ் அவனில ஒரு பொண்ணு போதை மருந்து வித்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எக்ஸ்பிரஸ் அவனிக்கு வரவங்க யாரு? அவங்களும் தற்கொலைகள் தான், அவங்களும் சமூக விரோதிகள் தான். அந்த அந்த பொண்ணுகிட்ட வந்து கஞ்சா வாங்கின எல்லாருமே சமூக விரோதிகள் தான். அவங்க எந்த கோடீஸ்வரனா இருக்கட்டும் அல்லது ஏழையா இருக்கட்டும் அல்லது மாச சம்பளம் வாங்குற அன்னாடங்காட்சியா இருக்கட்டும். சோ இந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம எப்படி விலகி வர போறோம், நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்க போறோம், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாப்போட நம்ம வெளியில போயிட்டு உள்ள வர போறோம் அப்படின்றதுல ஒரு கவனம் இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் நான் வந்து இந்த தற்குறித்தனத்துல இருந்து வெளியே வாங்கன்றேன். வெளி உலகத்தை தெரிஞ்சுக்குங்க, வெளியில என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷனுக்கு அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னா அவனுக்கு உதவி பண்ணுங்க. யாராவது உதவி பண்ணட்டான், ஏன் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரச்சனையை தூக்கி தோல்ல சுமக்க சொல்லல, அது வந்து எவ்வளவு பிரச்சனைன்றது எனக்கும் தெரியும். அதே நேரத்துல ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன ஒரு சமிக்கை, சின்ன ஒரு சிக்னல், அந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு முதலுதவி கொடுக்க முடியும்னா தயவு செஞ்சு கொடுங்க. நீங்க அந்த 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 பிரச்சனைக்கே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே இல்லை. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த இளைஞர்கள் வந்து கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் அப்படியே கண்ணாபண்ணான்னு ஓடுது. இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கமே தவிர இதுக்கு தீர்வு என்ன? எந்த கட்சி தலைவராது, எந்த நடிகராவது என்னோட ரசிகரா இருக்கவன் குடிக்க கூடாது, என்னோட கட்சியில இருக்கவன் குடிக்காத அப்படின்னு ஒருத்தனாவது பேசியிருப்பானா? ஒரு நடிகர் பேசியிருப்பானா? என் ரசிகனா இருந்தா நீ குடிக்காத, நீ குடிக்காம இருக்காம என் ரசிகனா இருக்க முடியும், நீ குடிக்கிறவன் என் ரசிகனாவே இருக்க முடியாது, போதைத்தனத்துக்கு அடிமையாகிறவன் என் ரசிகனாவே இருக்க முடியாது, என் கட்சியில உறுப்பினரே கிடையாது, நீ என் கட்சியில உறுப்பினர் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க எது நடந்தாலும் எதிர்கட்சிகள் சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. பொண்ணுங்க வெளியில போக முடியல, பொண்ணுங்க தனியா நின்று ஒரு பையன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட அல்லது ஒரு நண்பர் கூட, காதலன் கூட, யார் கூடவே இருக்கட்டும், ஒரு ஆண் கூட தனியா நின்று பேச முடியாத ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. கேட்டா அந்த பொண்ணு ஏன் வந்து அந்த நேரத்துல இருந்து வெளியில போனாங்க, ஏன் யாரும் இல்லாத இடத்துல போய் மீட் பண்றாங்க, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோமா? இதுக்கு தீர்வு தான் என்ன? அந்த தீர்வை நோக்கி நம்ம நகரணும். பொதுமக்களும் கிடையாது, பொதுமக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களே அரசியல் கட்சிகள், சினிமா நடிகர்கள், இந்த ரெண்டு குரூப் தான் வந்து பொதுமக்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை கொடுக்கணும். இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த சமுதாயத்தை மாத்தணும், கருத்தியல் ரீதியா மாத்தலாம். எல்லா கட்சி தலைவர்களும், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், தாவேக்கா நாளைக்கு முதலமைச்சராக போற தாவேக்காவா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியும் இந்த சம்பவத்துக்கு வந்து சரியான நீதி வழங்குக, இந்த சம்பவத்துக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த சம்பவத்துக்கு வந்து காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும். கஞ்சா வந்து ஆறா ஓடுது இல்லைன்னு சொல்லல, போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு இல்லைன்னு சொல்லல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்க. இந்த சமுதாய மக்கள், இந்த தமிழ் மக்களை திருத்துறதுக்கு என்ன வழி? இந்த இளைஞர்களை மாத்துறதுக்கு நீங்க என்ன வழி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க? அதை யாருமே சொல்ல மாட்டீங்களே. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா விஜய் மட்டும் தான் ஆடியோ லான்ச் பண்றாருன்னு கிடையாது, எல்லாருமே பண்றாங்க. தனுஷ் பண்றாரு, சிவகார்த்திகேயன் பண்றாரு, சிம்பு பண்றாரு,
யாரெல்லாம் வந்து தனக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அத்தனை நடிகரும் பண்றாங்க. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயாவது ஒருத்தனாவது என் ரசிகனா இருந்தா நீ குடிக்காத, என் ரசிகனா இருந்தா பொண்ணுங்களை அப்படி தப்பான முறையில பார்க்காத, என் ரசிகனா இருந்தா நீ வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகாத, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தனாவது அட்வைஸ் பண்ணியிருக்கானா? பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கு தேவை அவங்களோட புகழ் தான். அந்த கூட்டத்தை வந்து பார்க்கணும், அவ்வளவுதான். அதோட அவங்க கோடிக்கணக்கா சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவனுங்களோட பாட்டு எடுத்துக்கிட்டு அவனுங்க வந்து நான் வரேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எல்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க ரீல்ஸ் போட்டு நாசமா போங்க. இந்த தற்கொலை வேலைகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து தெளிவா இந்த அரசியல்வாதிகளும் நடிகர்களும் வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. அது எல்லா அரசியல்வாதிக்கும் சேர்த்தே சொல்றேன். இளைஞர்கள் முழுக்க முழுக்க எங்களதான் இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களே வந்து விஜய் பக்கம் தான் சொல்றாங்க இல்லையா? தமிழ்நாட்டு இளைஞர்களை மாத்துறதுக்கு இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்களே வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இந்த கெட்டு போயிருக்க இளைஞர்களை நீங்க ஏன் மாத்தக்கூடாது? ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரா வந்துதான் நீங்க மாத்தணுமா? வேற வழியே கிடையாது. மாத்துறதுக்கான வழிமுறைகளே உங்கள்ட்ட இல்லையா? அப்ப நீங்க சொன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்க பக்கம் இருக்காங்க? சோ இதெல்லாம் மக்கள் வந்து தயவு செஞ்சு சிந்திங்க. மக்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த 2 சம்பவத்தை பத்தியும் இந்த 2 சம்பவத்தை தடுக்கிறதுக்கான வழிகளை பத்தியும் நான் தற்கூரின்னு சொன்ன இந்த விஷயங்களை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.